எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய மாண்புமிகு தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது பங்கு தந்தை அவர்களே, சேஷ சபை அருள் தந்தையர்களே, எங்களது மறை மாவட்ட அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, செயின்ட் சுவாமி இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, நமது மண்ணின் பெரியவர்களே, காரியஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நமது பேரவைத் தலைவரை பற்றி ஒரு நிமிடம் மட்டுமே. குளமாணிக்கத்திலிருந்து வந்த மாணிக்கமே, எங்களது மண்ணின் சொத்தே, இங்கு நீங்கள் வந்திருப்பது ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு அல்ல, மாறாக ஒரு உறவின் சங்கமம் என்று நினைக்கிறோம். உங்களால் இந்த மண், நீங்கள் விளையாடி ஓடிய மண் பெருமை அடைகிறது. உங்களை நினைத்து நாங்கள் பெருமிதம் படுகின்றோம். தவ புதல்வரே, இறையையும் மனிதையும் மனித மாண்பையும் உங்களது சட்டசபையிலே உங்களது அணுகுமுறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொலைக்காட்சியிலே உங்களது பெருந்தன்மையான அரவணைக்கக்கூடிய அந்த அன்பு மனம் எல்லோரையும் கவர்கின்றது. உங்களது பணி சிறக்க, அரசு பணி சிறக்க உங்களை வாழ்த்துகிறோம். செயின்ட் சுவாமி 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் ஒரு படம் வந்தது. த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவரின் முகமாக ஒரு துறவி அருள் சகோதரி ராணி மேரி அவர்கள் மத்திய பிரதேசத்திலே மக்களுடைய அடிமை தரத்திலிருந்து அவளை விடுவிப்பதற்காக என்ன செய்தார்கள், அதற்காக உயிரையும் கொடுத்தார்கள் என்பதை பல பேர் அந்த சினிமாவிலே பார்த்திருப்போம். இப்படியாக வரலாற்றிலே, நமது இந்திய வரலாற்றிலே மனிதத்தை கட்டி காப்பதற்காக முளைத்தவர்கள் பல பேர். அதன் வரிசையிலே தான் நமது செயின்ட் சுவாமி அவர்கள். பொதுவாக இறையடியார்கள், கிறிஸ்தவ மக்கள் மனித மாண்பை காக்கின்றவர்கள். மனித மாண்பிற்காக, அரசுக்காக எப்பொழுதுமே துணை நிற்பவர்கள். தமிழுக்காக, இலக்கியத்துக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, இன்னும் மற்ற காரியங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏலாக்குறிச்சியிலே கான்ஸ்டன்டின் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர், அவர் எழுதாத தமிழ் எழுத்துக்களா? இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இறை மக்கள், கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவத்தை மட்டுமல்ல, மாறாக மனித மாண்பினை வளர்த்தெடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான் எங்களை போன்ற இறையடியார்கள். அதிலே விஞ்சி நிற்பவர் தான் நம்முடைய செயின்ட் சுவாமி அவர்கள். அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். எழுத்துரிமை, பேச்சுரிமை என்றெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அதை செய்யும் பொழுது அவருக்கு நிகழ்ந்தது என்று என்ன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் பட்டியலிட விரும்பவில்லை. ஆனால் ஒரு நீதிக்காக, நேர்மைக்காக, அந்த அடக்குமுறைக்கு எதிராக எழுந்தவரை நாட்டின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அவரை கைது செய்து பல மாதங்கள் விசாரணைக்கு சிறையில் அடைத்து, இன்றும் அப்பொழுது ஒரு பத்திரிகையில் வாசித்தேன். ஒரு நீதிமன்ற ஒருவர் சொல்லுகிறார், he is an accused but you are trying to make him a saint. அவர் ஒரு அக்யூஸ்டு, ஆனால் அவரை நீங்கள் ஒரு பெரிய மனிதராக, மகானாக, புனிதராக சித்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறாக சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு குற்றவாளியாக புதைக்கப்பட்டிருக்கிறார். அவரது கல்லறையிலே அவரை சுற்றிய ஒரு கருப்பு துணி போடப்பட்டிருக்கிறது. எதற்காக?
நாட்டுக்கு தேசத்திற்கு விரோதமாக கிறிஸ்தவர்கள் இருப்பார்களா? இல்லவே இல்லை. இறையடியார்கள் இருப்பார்களா? இல்லவே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இறையடியாரை தேச விரோத சட்டத்தின் அடிப்படையிலே அவர் இன்றும் குற்றவாளி என்ற நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான், நீதிமன்றம் அவரை நிரபராதி, அவரது எதுவும் தவறு இல்லை, அவரது வாழ்க்கை என்பதை என்றாவது ஒரு நாள் பிரகடனப்படுத்துமா? அதுவரையில் அவரது கல்லறையில் அந்த கருப்பு துணி போடப்பட்டுதான் இருக்கும். அவர் ஸ்டெயின் சுவாமி. ஆனால் அவர் இறக்கும் பொழுது ஒரு ஸ்டெயின் சுவாமியாக இந்தியா சித்தரித்து விட்டது உலகிற்கு. ஒரு கருப்பு புள்ளி வைத்த ஸ்டெயின் சுவாமியாக இல்லை. அவர் எந்த தவறும் செய்யாத மாசற்ற ஒரு ஸ்டெயின் சுவாமி என்பதை என்று அறிக்கையிடுகிறோமோ அன்றுதான் அவரது கல்லறையிலே ஒரு வெண்ணிற ஆடை உடுத்தி நாம் மேன்மைப்படுத்துவோம். அந்த நாளை நான் விரைவாக எதிர்பார்க்கிறேன். அவரோடு சிறையில் அடைக்கப்பட்டு இன்னும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் வெளிவருவதற்கு நாம் ஏதாவது செய்ய முடியுமா? ஆகவே இவ்வாறாக இவர் சென்று விட்டார். ஆனால் அவர் விட்டு சென்ற அந்த விழுமியம் உங்களால் எங்களை போன்றவர்களால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் அவருடைய மதிப்பீடுகளுக்கு நாம் இன்றும் உயிர் கொடுக்க வேண்டும். அவர் வாழ்நாள் முழுவதும் உயிர் கொடுத்து வாழ்ந்தார், இறந்தார். நாமும் ஏதாவது ஒரு மதிப்பீட்டுக்காக, மனித மாண்பை காப்பாற்றுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, எங்கு அடக்குமுறை இருக்கிறதோ அங்கெல்லாம் குரல் எழுப்புவதற்காக நாம் முன்வரும் பொழுது உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் மனித மாண்பை காப்பவர்கள், நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்கள். அந்த பேச்சினை நாம் ஒவ்வொருவரும் பெற நாம் அனைவரையும் உங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். இறுதியாக பங்கு தந்தை சொன்ன அதே ஒன்றை நம்முடைய பேரவைத் தலைவருக்கும் நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக கொடுக்க விரும்புகிறேன். ஆயர் வர வேண்டும் என்று விரும்பினார். நேரடியாக வந்து நம்முடைய பேரவைத் தலைவரை வாழ்த்த வேண்டும் என்று விரும்பினார். இன்று அங்கே ஆயர் கூட்டம் நடைபெறுவதால் அவர் சார்பாக வாழ்த்து சொல்ல என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே இந்த அரிய நேரத்தில் இங்கே ஆலயம் எழுப்பப்படுவதை பற்றி சொன்னார்கள். சிறுபான்மை நலத்துறை வழியாக உதவிகளை பெற்றுக் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அடுத்ததாக லஞ்சமில்லா ஒரு அரசை நாட்டை காட்டுவோம் என்ற முனைப்போடு இருக்கக்கூடிய தமிழக அரசை வாழ்த்துகிறோம். 18 ஆண்டுகளாக கும்பகோணத்திலே திருநிதி ஆண்டவர் செவிலியர் பள்ளியிலே 50 மாணவிகளைத்தான் எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதை 100ஆக மாற்றுவதற்கு எங்களால் செலவினங்களை சமாளிக்க முடியவில்லை, கொடுக்க முடியவில்லை. எனவே இந்த அரசு எங்களுக்கு அந்த ஒரு 100 சீட்டை உயர்த்தி கொடுத்தால் ஏழை பிள்ளைகள் பல பேர் அந்த கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளையும் மறை மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய பேரவைத் தலைவரிடத்தில் வைத்து இடம் அமர்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.